சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் உள்ள காந்தி சிலையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஆர்டிஓ அலுவலகத்தில் மனு. திருத்தணி மாப்போசி சாலையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி திருவுருவச் சிலையை போக்குவரத்து நெரிசல் காரணம் காட்டி வேறு இடத்திற்கு மாற்ற திருத்தணி நகராட்சி நிர்வாகம் முயற்சி செய்து வருவதாகவும், இதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிப்பதாகவும், 50 ஆண்டுகளுக்கு மேலாக மகாத்மா காந்தி சிலை இந்த இடத்தில் அமைந்துள்ளது எனவும், இச்சிலையை அகற்றுவதற்கு நகராட்சி சொல்லும் காரணம் போக்குவரத்து நெரிசல் என்றும், ஆனால் அங்கே அமைந்துள்ள சாலையோர கடைகளை அகற்றி அவர்களுக்கு நகராட்சி கட்டும் கடையில் இடம் ஒதுக்கி தொழில் செய்ய வழி செய்யலாம் என்றும், அது செய்யாமல் மகாத்மா காந்தி சிலையை அகற்றுவது ஏற்புடையதல்ல என்றும், இதே இடத்தில் அண்ணா சிலையோ அல்லது கருணாநிதி சிலையோ இருந்திருந்தால் இவர்கள் அகற்றுவார்களா? ஆகவே நகராட்சி நிர்வாகம் சிலை அகற்றும் முயற்சியை கைவிட்டு சிலை அதே இடத்தில் இருக்க ஆவண செய்ய வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் டி.எம். வெங்கடேசன் நகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவ்வாறு செய்யாமல் காந்தி சிலையை அகற்ற முயற்சி செய்தால் திருத்தணி பொதுமக்களையும் அனைத்து கட்சிகளையும் வியாபார பெருமக்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் காந்தி சிலை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் டி.எம். வெங்கடேசன் கோரிக்கை மனுவும் அளித்தார். அவருடன் திருத்தணி நகர தலைவர் கோல்டன் கார்த்திகேயன், பொதுச் செயலாளர் ரமேஷ், செயலாளர் சிவா உடனிருந்தனர். இதுகுறித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர் டி.எம். வெங்கடேசன் கூறுகையில், மார்க்கெட் அருகாமையில் மிக காந்தி சிலை மிக நீண்ட காலமாக இருக்குது. அந்த மகாத்மா காந்தி சிலை அங்கே போக்குவரத்து நெரிசலுக்கு இடையூறாக சொல்லி இப்போ நகராட்சி நிர்வாகமும் மற்றும் தமிழக அரசும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த சிலையை மாற்றி வேறு இடத்துல வைப்பதற்காக ஒரு ஒரு அறிக்கை பண்ணிக்கிறாங்க, ஒரு கூட்டம் நடத்திக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் திரு டி.எம். வெங்கடேசன் ஒரு திருத்தணி வருவாய் கோட்ட தலைவருக்கு ஒரு புகார் மனு அளித்தார், கோரிக்கை மனு. அதெல்லாம் சொல்ல அந்த இடத்த மகாத்மா காந்தி வேறு இடத்த மாற்றி வைக்க விடாது, அந்த இடத்துலேயே வைக்கணும், அது எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கை வச்சார். அது குறித்து நம்ம அவருடைய டி.எம். வெங்கடேசன் கேட்குறோம். ஐயா, உங்கள் கோரிக்கை அது குறித்து சொல்லுங்கள். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலை மாப்போசி சாலையில் மார்க்கெட் அருகாமையில் இருக்கிறது. இதை தற்போது அகற்றிவிட்டு வேறு இடத்தில் வைக்க திருத்தணி நகராட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம், காந்தி சிலையை புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் வைப்பதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. காமராஜ் சிலை புதிய பேருந்து நிலையத்தில் வைத்தால் அது திருத்தணி நகரத்துக்கு காந்தி சிலை வைத்தால் நகரத்துக்கு வெளியில் வைப்பதாக போய்விடும். அதை எந்த தலைவர்களும் பொதுமக்களும் அவரோட பிறந்தநாள் விழாவோ அல்லது சுதந்திர விழாவோ சென்று அவருக்கு மரியாதை செலுத்த முடியாது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காந்தி சிலையை அகற்றிதான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார் என்று சொன்னால், அந்த சிலையை புதிதாக கட்டப்பட உள்ள மார்க்கெட்டின் முகவாயிலில் அதற்கான கட்டிடங்கள் கட்டிய பிறகு காந்தி சிலையை அப்புறப்படுத்தி அங்கே வைத்தால் அதற்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோம். அதை தவிர்த்து காந்தி சிலை எடுத்து வைத்து பிறகு வைக்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், எங்களுக்கு வந்த தகவல்படி மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலை எடுத்துவிட்டு அங்கே கருணாநிதி சிலை வைப்பதாக தகவல் வந்துள்ளது. இதை தமிழ் மாநில காங்கிரஸ் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கையின்படி சிலையை அதே இடத்தில் வைப்பது எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய பட்சத்தில் மார்க்கெட்டுடைய முகவாயிலில் அந்த சிலை வைக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரசுடைய கோரிக்கை.